யூஎஸ் கவர்மெண்ட்டேருந்து ஒரு முக்கியமான ரூல் சேஞ்சஸ் வரப்போகிறதா பிரதான நியூஸ் பேப்பர்லலாம் செய்தி வந்திருக்கு. இது மிகப்பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ண போது மிக முக்கியமாக ஸ்டூடெண்ட்டு, அதாவது இங்கே நம்ம இந்தியாவிலேருந்து இல்லை வெளிநாட்டிலேருந்து அமெரிக்கா பயிலக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் F1 வீசா எடுப்பாங்க இல்லையா, அதில் ஓபிடி ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. ரொம்ப நாளாகவே இந்த ஓபிடி ப்ரோக்ராம் மேலே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் கவர்மெண்ட் சைட்லேருந்து, அதுவும் மிக முக்கியமாக DHS ஏஜென்சி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை சரியாக ரெகுலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய ஃப்ராட் நடக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க. அது என்ன சேஞ்சஸ், யார் யாரெல்லாம் இம்பாக்ட் ஆக போகுது, இன்னும் வரத்துக்கு எவ்வளோ நாள் இருக்குது, வரத்துக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது, இப்போவே என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே சொல்லுறேன், இது ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஏன் இது முக்கியமாக இப்போ போடுறோன்னா, ஒருவேளை யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் சரியான நேரத்தில் இந்த வீடியோ பார்த்துட்டு சரியான ஆக்ஷன் எடுக்கிறது மூலமா பல விஷயங்களை அவங்க ஃபியூச்சரில் அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதற்காக தான் இது முக்கியத்துவம் பெறுது. இப்போது ஓபிடி ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அதாவது இங்கே F1 ஸ்டூடெண்ட்டாக வராங்க, மேக்ஸிமம் மாஸ்டர்ஸ் பண்ண வராங்க, இல்லை பேச்சுலர்ஸ் பண்ண வராங்க, எதுக்கோ வராங்கன்னு வச்சுங்களேன். அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு இங்கேவே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான அந்த ட்ரைனிங் கொடுக்குறது அந்த ஓபிடி ப்ரோக்ராம். டிப்பிக்கலாகவே 1 இயர் கொடுப்பாங்க. ஸ்டெம், அதாவது நீங்கள் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேக்ஸில் நீங்கள் அது சார்பாக நீங்கள் இங்கே கோர்ஸ் பயிலும் போது ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. மொத்தம் 3 வருடம் வரும். சப்போஸ் நீங்கள் ஸ்டெம் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா இதுதான் ஓபிடி ட்ரைனிங். இது ஆரம்ப காலத்தில் இருந்தது. ஆனால் 1992 நினைக்கிறேன், அப்போ தான் காங்கிரஸ் ஒரு லா பாஸ் பண்ணிட்டு இந்த மாதிரியான முக்கிய முடிவுகளை, அது மிக முக்கியமாக F1 ஸ்டூடெண்ட் சம்மந்தமான முக்கிய முடிவுகளை DHS எடுத்துக்கலாம். அதாவது அந்த ஃபீஸ் சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை அந்த டியூரேஷன் பீரியட், இந்த மாதிரியான முடிவுகள் எடுப்பதற்கு DHSக்கான அதிகாரம் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அதன் பிறகு ஸ்டெம் ஓபிடி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இல்லையா, 24 months எக்ஸ்ட்ரா. அது முன்னாள் பிரசிடென்ட் பராக் ஒபாமா அவர்கள் பீரியடில் வந்தது. ஸோ இதுதான் அந்த வரலாறு. இன்றைக்கி ஓபிடி இருந்துகிட்ருக்கு. இந்த ஓபிடிக்கு எதிராக நிறைய நேரங்கள் கோர்ட்டில் லாசூட்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, இந்த ஓபிடி ப்ரோக்ராமே இருக்கக்கூடாது அப்படின்னு. பட் அந்த சர்க்கியூட் கோர்ட்ஸ் அதை தள்ளுபடி பண்ணிவிட்டு, இல்லை இது DHSக்கு ஏற்கனவே காங்கிரஸால் கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம். ஸோ அதனால் இந்த ஓபிடி ப்ரோக்ராமை அவங்க அதிகாரத்துக்குள்ளே தான் வருது. ஏன்னா இந்த ஓபிடி ப்ரோக்ராம் ஒரு லாவாக பாஸ் பண்ணல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு லா பாஸ் பண்ணி DHS அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. DHS தனக்கே உண்டான அதிகாரத்தை யூஸ் பண்ணி தான் இந்த ஓபிடி ப்ரோக்ராம், ஸ்டெம் ஓபிடி ப்ரோக்ராமை கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கான அதிகாரம்ப்பா, அதில் நம்ம தலையிட முடியாதுன்னு சர்க்கியூட் கோர்ட் சொல்லிட்டாங்க. இதுக்கு எதிராக US சுப்ரீம் கோர்ட்டும் போனாங்க, அங்கேயுமே கேஸ் நிற்கல. ஸோ DHSக்கான அதிகாரம் இருக்குது அப்படின்னு உறுதி செய்யப்பட்டது சுப்ரீம் கோர்ட்லேயே. ஸோ இந்த ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதில் என்ன சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஓபிடி ப்ரோக்ராமில் நிறைய குற்றச்சாட்டு நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய ஃப்ராட் நடந்துகிட்ருக்கு. அதாவது ஓபிடி ப்ரோக்ராம் மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எந்த எம்ப்ளாயர்கிட்ட போகணும், நம்ம எம்ப்ளாயி நமக்கான ரியல் ஜாப் கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய நேரங்களில் இதில் ஃப்ராட் நடக்கிறது சொல்கிறாங்க. என்னென்னா ஓபிடியில் இருக்காங்க, பட் ஆனால் அவங்க ஜாபே பண்ணுறதில்ல, ஜஸ்ட் ஃபார் த சேக் அவங்க ஓபிடியில் இருக்கிறாங்க. அதாவது அங்கே இருந்துட்டு அதை H1B மூவ் பண்ணுறதுக்காக அந்த டைம் பீரியடுக்காக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைனா ஓபிடி ப்ரோக்ராமில் உள்ள அந்த மக்களை யூஸ் பண்ணி இங்கே உள்ள அமெரிக்கன் ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டும் இருந்துகிட்ருக்கு. ஸோ அது ஆரம்பத்துலேருந்து ஓபிடி ஒரு பிரச்சனை தான் இருந்துகிட்ருக்கு. நம்ம அதுதான் சொல்லிட்டு இருக்கோம், தொடர்ந்து பார்த்துருக்கோம். H1B அண்ட் ஓபிடி தான் அவங்களோட பிரைமரி கன்சர்னாக இருந்துகிட்ருக்கு. அதற்காக ஏற்கனவே ஒரு பாலிசி சேஞ்ச் கொண்டு வந்துட்டாங்க. மிக முக்கியமாக F1 அண்டு J ப்ரோக்ராமில் உள்ளவங்களுக்கு நம்ம தனி வீடியோவும் பார்த்தோம், அட்டானி வச்சுமே ஒரு கிளாரிஃபை வீடியோ போடுறோம் சம்மந்தமாக. பட் இப்போ என்னென்னா, இந்த ஓபிடியில் இவ்வளோ பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. ஸோ சப்போஸ் யாராவது ஓபிடி வாங்கணும்னா இப்போ இருக்கிற நடைமுறை ஈஸியாக நீங்கள் போய் வாங்கிடலாம். அதாவது DSO, உங்களோட டெசிக்னேட்டட் ஸ்கூல் ஆஃபீஸர்கிட்ட போய் I-20 வாங்கிட்டு அதன் பிறகு EAD கார்டு அவங்கள்ட்ட USCS அப்ளை பண்ணிட்டு வாங்கிடலாம். இந்த முக்கியமான ஒரு பாலிசி சேஞ்ச் வரப்போகுது. அது வந்த பிறகு USCS போயிட்டு I-539 நீங்கள் வாங்கணும். அது மார்ச்சுக்கு அப்புறம் தான், அடுத்த வருஷத்துக்கு அப்புறம் தான். ஸோ அதுக்குள்ளே போக வேண்டிய அவசியம். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப்பாக இருக்குது. அதனால் எல்லாருமே இங்கே படித்து முடிக்கிறவங்க ஓபிடி, ஸ்டெம் ஓபிடி வாங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதில் தான் இப்போ 100K ஃபீ கேட்குறாங்க. H1B அவுட் சைட் USA பண்ணால் எப்படி 100K ஃபீ வேணுமோ, அதே மாதிரி நீங்கள் இங்கே F1 படிக்கிறீங்க, உங்களுக்கு ஓபிடி ஸ்டெம் ஓபிடி போகணுன்னா 100K. ஸோ இது ஒரு பெரிய சேஞ்சஸ். பிகாஸ் பாவம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இங்கே வருவாங்க, படிக்கும் போது நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆன் டாப் ஆஃப் இட் நீங்கள் படித்து முடித்த பிறகு உங்களுக்கு ஓபிடி வேணும்னா $100K ஒரு பெரிய அமௌண்ட். நம்ம ரூபாயோட மதிப்பில் இன்றைக்கி பார்க்கும்போது நீங்கள் ஒரு 94 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் நீங்கள் ஓபிடி வாங்குறதுக்கு. அப்பா இதை பார்க்கும்போது தலையை சுற்றுது. ஸோ இது தான் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது.
இது வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய தான் இருக்குது. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த ஓபிடி சம்பந்தமாக நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராங்க. மைட் பி வந்து இந்த ஃபீலை கொஞ்சம் குறைவாக வரலாம், இல்லை நிறைய எக்ஸப்ஷன் வந்து ஆட் பண்ணலாம். பட் இதுக்கான ப்ரொப்போசல் வந்து ரியல் ப்ரொப்போசலில் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது எப்போ வந்து அமலாக்கப்படும்? பட் ஜஸ்ட் லைக் நம்ம ஒரு வேளை இது எல்லாமே ஸ்டெப்லாம் தாண்டிச்சுன்னா இல்லை என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு பார்ப்போம். 2 ஆப்ஷன் இருக்குது ப்ரைமரியாக. ஆப்ஷன் ஏ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எப்படி இந்த ஓபிடி கொண்டு வந்தாங்களோ, ஸ்டெம் ஓபிடி கொண்டு வந்தாங்களோ, அதே போல் டிஹெச்எஸ் வந்து ஒரு ரூல் சேஞ்சஸ் கொண்டு வரலாம். அதாவது ஃபெடரல் ரிஜிஸ்டரில் பப்ளிஷ் பண்ணிட்டு அந்த ரூல் சேஞ்சஸை அதை வந்து அமலாக்கப்படுத்தலாம். அப்படி பண்ணணும்னா முதல் ஸ்டெப்பே வந்து இனிஷியல் டிராஃப்டிங் அண்ட் இன்டர் ஏஜென்சி ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம நிறைய நேரங்களில் லா எடுத்து பேசும்போது அந்த ப்ராசஸில் உள்ள லாவை எடுத்து பேசுவோம். அது வந்து வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, அதாவது இது வந்து பப்ளிஷ் ஆகி அமலாக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குன்னு எடுத்து தான் பேசுவோம். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அது போயாகணும். OIRA அண்ட் OMB டிபார்ட்மெண்ட்லாம் வந்து கிளியரன்ஸ் வாங்கிட்டு தான் போகணும். ஏன்னா இது வந்து பெரிய அமௌண்ட், ஒரு 100K அமௌண்ட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், ஒரு 30லேருந்து 90 டேஸ் வந்து எடுக்கலாம். ஸோ அதன் பிறகு வந்து நோட்டீஸ் ஆஃப் ப்ரப்போஸ்டு ரூல் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, NPRM நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த மாதிரியான ஒரு ரூல் சேஞ்சஸ் கொண்டு வர போகிறப்பா அப்படின்னு பப்ளிஷ் பண்ணிவிட்டு கருத்து கேட்புக்கு விடணும். அது கண்டிப்பாக இது வந்து 60 டேஸ் கருத்து கேட்புக்கு விட்டு தான் ஆகணும். இந்த 60 நாளில் உங்களுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான கமெண்ட்ஸ் வந்துடும். கண்டிப்பாக இதுக்கு வந்து பயங்கரமான கமெண்ட்ஸ் வரும். பிகாஸ் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டும் அதிகம், நீங்கள் டச் பண்ண போகிற இடம், அதாவது வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸோட அந்த வருவாயை வச்சு இயங்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் பெரிய இடத்துல டச் பண்ண போகிறதுனால நிறைய கமெண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அட்டானி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஸ் நிறைய வந்து இந்த மாதிரி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் கமெண்ட்ஸ். அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்த பிறகு அதன் பிறகு தான் முக்கியமான ஸ்டேஜ். அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க நிவர்த்தி பண்ணி ஆகணும். அது வந்து டிஹெச்எஸோட கடமையாக இருக்குது. அதுதான் பெரிய ப்ராசஸ், வந்து 1 இயர் கூட சம்டைம்ஸ் எடுக்கலாம். பிகாஸ் நீங்கள் அதெல்லாம் நிவர்த்தி பண்ண பிறகு தான் நீங்கள் திரும்ப கிளியரன்ஸ் OIRA போய் நீங்கள் திரும்ப கிளியரன்ஸ் வாங்கணும். ஸோ நிவர்த்தி பண்ணாமல் போயிட்டீங்கன்னா அங்கே வந்து இல்லைன்னு சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் வந்து திரும்ப வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஃபைனல் ரூல் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, ஒரு எஃபெக்டிவ் டேட்டோட பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதெல்லாம் முடிக்க கண்டிப்பாக 1 இயர்க்கு மேலே ஆகிடும். 1 இயர் to 1.5 இயர் ஆகலாம், இல்லை 2 இயர்ஸ் கூட சம்டைம்ஸ் ஆகலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இப்படி தான் வந்து ஒரு ரூல் சேஞ்சஸ், அதாவது வந்து ஃபெடரல் பாலிசி சேஞ்சஸ் இப்படி தான் வந்துட்டு இருக்கு. அவங்க ஏஜென்சி அவங்களுக்கு உண்டான அதிகாரத்தை கொண்டு ஒரு ரூல் சேஞ்சஸ் பண்ணால் இவ்வளவும் பண்ணியாகணும். இது ஒரு ஆப்ஷன் ஏ, லாங் பாத். இல்லை ஆப்ஷன் பி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, பிரசிடெண்ட் அவர்களுக்கு உண்டான அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி ஒரு ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் கொண்டு வரலாம். எப்படி H1B 100K ஃபீக்கு ஒரு ப்ரொக்ளமேஷன் ஆர்டர், ஒரே ஒரு ப்ரொக்ளமேஷன் ஆர்டரில் எல்லாமே சேஞ்ச் ஆனிச்சோ, அதே மாதிரியான ஒரே ஒரு ப்ரொக்ளமேஷன் ஆர்டரில் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணலாம். ஆர் அந்த ஆப்ஷன்லேயே 2 விஷயம் இருக்குது. டிஹெச்எஸ் ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி இன்ட்ரீம் ஃபைனல் ரூல் கொண்டு வரலாம், IFRன்னு சொல்லுவாங்க. அது ஏன் அவங்க கொண்டு வந்தால் அவங்களுக்கு பலன் அளிக்கும்னா, இந்த மாதிரியான இந்த பப்ளிக் கமெண்ட்ஸ் பீரியட் எல்லாத்தையும் வந்து அவங்க அவாய்ட் பண்ணலாம். ஸோ துரிதமாக செயல்பட்டு சீக்கிரமாக வந்து அவங்க வந்து இதை பப்ளிஷ் பண்ணி அவங்கள வந்து எஃபெக்டிவ் டேட் கொண்டு வரலாம். இந்த ஆப்ஷன் போகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் வந்து அங்கே பப்ளிக் கமெண்ட்ஸ் பீரியட் அதெல்லாம் நிவர்த்தி பண்ண எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால தான் அங்கே 1 to 2 இயர்ஸ் ஆகுது. இந்த ஆப்ஷன் பார்க்கும்போது ஜஸ்ட் 1 மந்த்துக்குள்ளாக கொண்டு வந்துட முடியும். அப்படி பார்க்கும்போது அது எந்த ரூட்டு போவாங்கன்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த மாதிரி ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் ஆர் IFR கொண்டு வந்தாங்கன்னா ஈஸியாக போயிட்டு கோர்ட்டில் போயிட்டு தடை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிகாஸ் சிம்பிளாக சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய சேஞ்சஸ்க்கு மக்கள்கிட்ட கருத்தே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு தடை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு மாமான்னு சொல்லி தடை செய்ய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அப்படி ரூல் சேஞ்சஸாக போனாங்கன்னா அப்பயுமே லாஸ் அவுட் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு வாதம் வந்து அங்கே நிறைய இருக்கும். அவ்வளோ சீக்கிரமாக வந்து கோர்ட் வந்து இது நீக்கிட மாட்டாங்க. ஸோ அதை வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும் எந்த ஆப்ஷன் போவாங்கன்னு. பட் எந்த ஆப்ஷன் போனாலுமே கண்டிப்பாக லாஸ் சூட் வந்து ஃபைல் பண்ண ரெடியாக இருப்பாங்க எல்லாருமே. மிக முக்கியமாக வந்து யூனிவர்சிட்டிஸ் வந்து ரெடியாக இருப்பாங்க. இது வந்து வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா. ஒரே விஷயந்தான், நெருப்பு இல்லாமல் புகையாது, புகையில்லாமல் எரியாது. அதுதான் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறதுனால தான் பிரதானமான செய்தித்தாள்களில் இது சம்மந்தமான நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. ஏன் இது முன்னெடுத்து நான் போடுறேன்னா, ஒரு வேளை நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டுருக்கேன், நீங்கள் ஓபிடி அப்ளை பண்ணால் வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க. அதுமாரி OPT to STEM OPT வெயிட் பண்ணாதீங்க. அவங்க இந்த ஆப்ஷன் போயிட்டு பிரசிடென்ட்டோட ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் ஆர் IFR கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், ரைட், லாஸ் ஒரு ஃபைல் பண்ணுவாங்க, கோர்ட்டுக்கு போவாங்க. பட் கோர்ட் வந்து அதுக்கான அந்த காலக்கெடு இருக்கு இல்லையா. ஸோ அது எவ்வளோ நாள் அவங்க எடுத்துப்பாங்க, எப்போ வந்து அவங்க தடை செய்வாங்க, இல்லை வந்து எப்போ வந்து ஒரு ரீஸ்டைன் ஆர்டரை வந்து கோர்ட் வந்து வழங்குவாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ H1B ஃபீயே நம்ம பார்க்குறோம், எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அமல்படுத்தப்பட்டதுலேருந்து 1 வருஷம் ஆக போது. இப்போ தான் வந்து பாஸ்டன் கோர்ட் வந்து அதுக்கு தடை செஞ்சுருக்காங்க. அப்போ சர்க்கியூட் கோர்ட் போனாங்க, அவங்களும் வந்து
தடை செஞ்சு தான் ஆகணும், அதாவது அந்த ஃபீ வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் போகிறாங்களா என்னென்னு நம்ம பார்க்கணும். இப்படி இருக்கிற நிலமையில் இவங்க வந்து ஒரு வேளை வந்து பிரசிடென்ட் ஆர்டராக கொண்டு வந்துட்டாங்கன்னா இல்லை ஐஎஃப்ஆராக கொண்டு வந்துட்டாங்கன்னா உடனே கோர்ட் வந்து தடை விதிப்பாங்கன்னா நமக்கு தெரியாது, அதற்கிடையில் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், சப்போஸ் நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஓபிடியோ ஸ்டெம் ஓபிடியோ வாங்கி வச்சுருங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய சேஞ்சஸ். இது வந்து கோர்ட் வந்து இதை ஒத்துப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் தான். கண்டிப்பாக வந்து லாசூட்டில் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிரான போக தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா தான் டிஹெச்எஸ்க்கான அந்த அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னாலும் 100Kங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க, இது ஃபீ கிடையாது, ஒரு டேக்ஸ் மாதிரி வசூலிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. டேக்ஸ் போடுற அதிகாரம் எகைன் வந்து ஃபெட் ஏஜென்சிக்கோ பிரசிடென்ட்டோட ஒரு தனிப்பட்ட அதிகாரம் இல்லை, அது காங்கிரஸோட அதிகாரம் சொல்லி வாதிடுவாங்க. ஸோ அங்கே வந்து திரும்ப H1B ஃபீ எப்படி போச்சு அந்த மாதிரி தான் போகும். பட் கண்டிப்பாக இது வந்து எப்படியோ ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிட்டுவாங்க, அன்லெஸ் வந்து நீங்கள் காங்கிரஸ் போயிட்டு அப்ரூவல் வாங்கலைன்னா. ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. பட் பிரச்சனை என்னென்னா அந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. ஸோ சரியான நேரத்தில் ஓபிடியோ ஸ்டெம் ஓபிடியோ நீங்கள் பண்ணி அந்த இஐடி கார்டை வாங்கி வச்சிங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் அந்த ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நிறைய பேருக்கு இன்னும் கொண்டு போய் சேரும், நிறைய அவேர்னஸ் கிரியேட் ஆகும். அவங்க ஏதோ ஒரு தம்பி தங்கைகள் ஆல்ரெடி வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் வரத்துக்கு முன்னாடியே வந்து அவங்களை தயார் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கும். வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.